ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 125cc அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற இந்த பைக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த 125cc நம்ம வாங்கலாமா, என்ன ப்ரைஸ், இந்த பைக்கில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, இல்லை இதை விட வேறு ஏதாவது 125cc பெட்டராக இருக்கா, இல்லை அதை விட இந்த பைக்கில் என்ன பெஸ்ட்டாக இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு 125cc பைக்ஸில் எந்த பைக் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற ஒரு கம்யூட்டர் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 125cc பைக்ஸ். இந்த பைக்கோட டிசைனாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் கான்ஃபிகரேஷன் டிசைன் பெஸ்ட்டாக இருந்தாலும் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 95,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லையும், இதோட ஹையர் வேரியன்ட் டாப் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS பார்க்கும்போது இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 99,500 ரூபீஸ்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பைக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் NS 125 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 95,500 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் NS 125ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறது, அந்த பைக் எந்த மாதிரியான கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பைக் இப்போ நம்ம ரைடர் 125 பார்த்தோம். ரைடர் 125 பார்த்தோம் அப்படின்னா அந்த பைக்கோட டிசைன் கண்டிப்பாக ஓல்டர் டிசைனாக இருக்குது. கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 125 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அது 125 ரைடரை பொறுத்த வரைக்கும் 95,000 வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக ஹோண்டாவோட SP 125. SP 125 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டான பைக் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டிசைனாக இருக்கட்டும், இல்லாட்டி கம்ஃபர்டபுள், டாப் ஸ்பீட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் 125க்கு காம்படிட்டராக இருக்கிற அளவுக்கு அதில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எல்லாமே பார்த்தோம். மார்க்கெட்டில் இன்னைக்கு இந்தியாவில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 125cc. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் 125ல என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இது ஏன் பெஸ்ட் 125cc இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்னன்னா இந்த பைக்கோட இன்ஜின் அண்ட் இந்த பைக்கோட டிசைன். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124.7cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார் அண்ட் டார்க்கும் பெஸ்ட்டாக இருக்குது. இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஜெக்டர், LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS வரைக்கும் இந்த பைக் பார்த்தீங்கன்னா அண்டர் 1 lakhலேயே ABS வந்து உங்களால் பை பண்ண முடியும். ஸோ அண்டர் 1 lakhல ABS மற்ற பிராண்டில் வாங்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்க. பில்டு குவாலிட்டி இப்போ வரலாம். பில்டு குவாலிட்டி ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி தான் இருக்குது. கொடுக்குற பணத்துக்கு என்ன மாதிரியான பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ மார்க்கெட்லேயே பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி ஹீரோ வந்து கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதோட கிளஸ்டருங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தாறுமாறாக இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக எக்ஸ்ட்ரீம் 125R என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் 125cc பைக்ஸ் இந்த தரமான ஒரு பைக்குன்னு தான் சொல்வேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட்